ஹாய், பச்சை பயிர் சாதம் எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை டம்ளர் பச்சை பயிர் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 தக்காளி பொடியும் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரைஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டுங்க. நம்ம 1க்கு 2 தண்ணி வைப்போம்ல, அதே அளவு தான் எல்லாத்தையும் வச்சுக்கலாங்க. போட்டு ஒரு 3 விசில் விடலாங்க. வீட் ரைஸ் தான் எடுத்துருக்கோம். இப்போ நெய் விட்டு எல்லாத்தையும் கலரி கொடுக்கலாங்க. கமன்னு பச்சை பயிர் சாதம் ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. பாப்பா தம்பி எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.